Welcome to Jaypari Academy. In this video, we will going to see what is economics and what is economy and what is the difference of between two. So in the video, economics na enna, economy na enna பார்க்க போறோம். Economics na ஒரு சொசைட்டில வாழ்ற மக்கள் அவங்களோட unlimited wants எப்படி இருக்கிற limited resource வச்சுக்கிட்டு fulfill பண்ணிக்கிறாங்க. எப்போவுமே மக்களோட தேவைகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் வந்து எப்போவுமே லிமிட்டடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட 10,000 rupees இருக்குது. இந்த 10,000 rupeesல என்னோட எல்லா தேவையும் நான் வந்து பூர்த்தி செய்ய முடியாது. இப்போ நான் வந்து இந்த 10,000ல் வந்து நான் வந்து மொபைல் ஃபோன் வாங்க வேணாம், அப்படி இல்லைன்னா நான் ட்ரெஸ்ஸஸ் வாங்க வேணாம், அப்படி இல்லைன்னா நான் சேவிங் பண்ண வேணாம். இந்த மாதிரி நிறைய தேவைகள் வந்து என்கிட்ட இருக்கும். ஆனால் என்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் வந்து கம்மியாக இருக்குது. 10,000 rupees மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த 10,000 rupeesல நான் எதுக்கு வந்து மெயின் ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுப்பேன்? நான் வந்து மொபைல் ஃபோன் வாங்க வேணாம், இல்லைனா ட்ரெஸ் வாங்க வேணாம், இல்லைனா நான் சேவிங் பண்ண வேணாம். ஸோ இதில் வந்து நான் எதுக்கு மெயின் ப்ரியாரிட்டி கொடுக்குறேன்? ஸோ இதை பற்றி படிக்கிறது வந்து எக்கனாமிக்ஸ். இது மட்டும் இல்லாமல் ஒரு கன்சூமர் பிஹேவியர் பற்றி படிக்கிறது, ப்ரொடியூசர் பிஹேவியர் பற்றி படிக்கிறது, இண்டஸ்ட்ரீஸு ஃபார்ம் பற்றி படிக்கிறது எல்லாமே வந்து எக்கனாமிக்ஸ். Now let's see what is economy. எக்கானமினா என்னென்னு பார்க்கலாம். எக்கானமினா ஒரு ரீஜன் அப்படி இல்லைனா ஒரு கண்ட்ரியோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசும்போது யூஸ் பண்ணுற வேர்டு தான் வந்து எக்கானமி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார், சர்வீஸ் செக்டாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் தனித்தனி செக்டார் மென்ஷன் பண்ணாமல் ஒரே வேர்டில் நான் கொண்டு வரணும்னா அதுக்கு பேர் தான் வந்து எக்கானமி. ஸோ நான் இந்தியாஸ் எக்கானமி நல்லா இருக்குது இந்த மாதிரி சொல்லும்போது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டாரோட பெர்ஃபார்மன்ஸ், இண்டஸ்ட்ரியல் செக்டாரோட பெர்ஃபார்மன்ஸ், சர்வீஸ் செக்டாரோட பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்போர்ட், இம்போர்ட், ட்ரேடு, எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வேர்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இதான் வந்து எக்கானமி. ஸோ எக்கனாமிக் தியரிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் பற்றி படிக்கிறது வந்து எக்கனாமிக்ஸ். அண்ட் ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பற்றி பேசும்போது யூஸ் பண்ணுற வேர்டு வந்து எக்கானமி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.